திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை படகு இல்ல பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்தபோது ஒவ்வொரு ஆண்டும் மே அல்லது ஜூன் மாதங்களில் ஏலகிரி மலையில் கோடை விழா நடைபெற்று வந்தது. அதன் பின்னர் கொரோனா தொற்று காரணமாக கோடை விழா ரத்து செய்யப்பட்டது. பின்னர் வேலூரிலிருந்து பிரித்து புதிதாக திருப்பத்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் கோடை விழா நடைபெறாமல் இருந்து வந்தது. இதன் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக ஏலகிரி மலையில் கோடை விழா நடத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர் கோரிக்கை வைத்து வந்தனர். இதன் காரணமாக இந்த மாதம் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் கோடை விழா நடத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஏலகிரி மலையில் கோடை விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இருந்தபோதிலும் படகு இல்லம், இயற்கை பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து நாம் ஜோலார்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரனிடம் பேசினோம். அவர் கூறுகையில், தற்போது ஏலகிரி மலையில் கோடை விழா நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், குறிப்பாக படகு இல்ல பகுதியில் தடுப்பு வேலிகள், சுற்றுலா பயணிகள் அமரும் இடங்கள் சீரமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும், இயற்கை பூங்கா பகுதியிலும் அடிப்படை வசதிகள் மற்றும் மீன் தொட்டிகள் சீரமைக்கும் பணிகள் தொடங்கும் எனவும் கூறினார்.